மக்களே, மாணவ நண்பர்களே, வருங்கால அரசு அதிகாரிகளே, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினத்தில் நம்ம பார்க்க போகிறது மார்ச் 13ஆம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வின் தொகுப்பு. டிஎன்பிஎஸ்சியோட புதிய சிலபஸில் நடப்பு செய்திகளை கரண்ட் அஃபேர்ஸோட ஓகேவா லிங்க் பண்ணி அதில் ஸ்ட்ராட்டஜியும் கலந்து எப்படிலாம் கொஸ்டின் கேட்குறாங்களோ அதன் அடிப்படையில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சிறப்பான முறையில் தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறேன். நல்லா பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கான அரசு பணியை நீங்களே உறுதி செஞ்சுக்கோங்க. சரிங்களா? நம்மளோட ஹார்ட் ஒர்க் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்கள். அது எனக்கு ஒரு நல்ல என்கரேஜிங்காக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி ஒரு நோட்டு போட்டு இந்த நோட்ஸை வந்து கரெக்டாக எழுதிட்டு வாங்க. ப்ரிலிம்ஸ்லேருந்து மெயின்ஸ்லேருந்து நாளைக்கு இன்டர்வியூ போனால் கூட உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக சொல்கிறேன். சரிங்களா? ஆரம்பிக்கலாமா? இனிமேல் பார்க்க போகிறது மார்ச் 13ஆம் தேதிக்குரிய நடப்பு செய்திகள். அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வழக்கம் போல தலைப்பு செய்திகள். அதில் முதல் தலைப்பு செய்தி என்னன்னு சொல்லி பாருங்கள். சரிங்களா? பிஎம் கிசான் திட்டம். சரி, பிஎம் கிசான் திட்டத்தின் 22வது தவணை விடுவிக்கப்பட்டுள்ளது. ரொம்ப முக்கியமானதுமா. சரிங்களா? அடுத்தபடியாக ஈரானை கண்டித்து ஐநா பாதுகாப்பு சபையில் ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறாங்க. இதில் இந்தியா என்ன பண்ணியிருக்கிறாங்க, பிற நாடுகள் என்ன பண்ணியிருக்கிறாங்க, அது பார்க்க போகிறோம். அதனைத் தொடர்ந்து சி விஜில் அப்படிங்கிற ஒரு மொபைல் செயலி இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் வந்திருக்குது, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இன்டர்நேஷனல் லெவலில் அந்த கேஸ் பிரச்சனை, பெட்ரோல் பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது அது தொடர்பான ஒரு முக்கியமான சர்வதேச அமைப்பு, சர்வதேச எரிசக்தி முகமை, அது எங்கே இருக்குது, அதுக்கு என்ன வேலை, ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே, எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது, எல்லாமே சூப்பராக பார்க்க போகிறோம். அதனைத் தொடர்ந்து நமோ ட்ரோன் தீதி திட்டம் அப்படின்னா என்ன, இன்னைக்கு ஏன் நியூஸ் பேப்பரில் வந்திருக்கு, அதை பார்க்க போகிறோம். அதே மாதிரி பாருங்க, இந்த டைட்டல் பார்க், சரி, டைட்டல் பூங்கா இருக்குல்ல, தமிழ்நாட்டில் முதல் முறை எங்கே தொடங்கப்பட்டது, புதுசாக வேற எங்கெல்லாம் உருவாக்கிட்டு இருக்கிறாங்க, இந்த மினி டைட்டல் பூங்காக்கள் எங்கே உருவாக்கப்படுகிறது, எல்லாமே பார்த்துட்டு இறுதியாக சூப்பர் சிக்ஸ் கேள்விகள் பார்க்க போகிறோம். அருமையான தொகுப்பு, நல்ல வாய்ப்பு. ஒவ்வொரு நாளும் செலக்ட் பண்ணி எது தேவையோ ஃபியூச்சரில், அது டிஎன்பிசியாக இருக்கலாம், எஸ்எஸ்சியாக இருக்கலாம், ஆர்ஆர்பி இருக்கலாம், யூபிஎஸ்சி, ஆர்ஆர்பி, ஓகேவா, எஸ்ஐபிசி, எதுவாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் முடிஞ்ச அளவுக்கு கொடுத்துருக்கேன். நல்லா பயன்படுத்திக்கங்க. சரியாம்மா? எனவே விரிவாக பார்க்கலாம். பிஎம் கிசான் திட்டம். இந்த பிஎம் கிசான் திட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதோட ஃபுல் ஃபார்ம் ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. பிஎம் கிசான் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் கிசான் சம்மன் நிதி. என்ன பேர்? பிஎம் கிசான் சம்மன் நிதின்னு சொல்லுவாங்க. இதை தமிழில் என்ன பேர் சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதமரின் விவசாயிகளுக்கான கௌரவ நிதி திட்டம் சொல்கிறாங்க. சரியா? இந்த பிஎம் கிசான் திட்டத்தின் மூலமாக சரியா ஒரு வருஷத்திற்கு பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு ரூபாய் 6000 நிதி உதவியாக வழங்கப்படும். இந்த 6000 மொத்தமாக கொடுக்க மாட்டாங்க, 3 தவணைகள் மூலமாக, அதாவது 4 மாதங்களுக்கு ஒரு முறை சரிங்களா ரூபாய் 2000 வழங்கப்படும். எத்தனை தவணைகளில்? 3 தவணைகள். 2, 3, 4, 2000, 3 தவணைகள், 4 மாதங்களுக்கு ஒரு முறை. மறந்துடாதீங்க. சரிங்களா? இந்த திட்டம் அறிவிக்கப்பட்ட நாள் எப்போன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. பிப்ரவரி 1, 2019. சரியா? மத்திய அரசோட இடைக்கால பட்ஜெட், சரி, எலெக்ஷனுக்கு முன்னாடி அந்த இடைக்கால பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா தாக்கல் செய்யப்பட்டது. சரியா? இந்த திட்டம் நடைமுறைக்கு வந்தது பின் தேதியிட்டு டிசம்பர் 1, 2018 முதல் நடைமுறைக்கு வந்திருக்குது. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா 4 மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் அமௌண்ட் கொடுப்பாங்கன்னு சொன்னால டிசம்பர் 1 முதல் நடைமுறைக்கு வந்திருக்குது. இதன் மூலம் முதல் தவணை தொகை அந்த 2000 செலுத்தப்பட்ட இடம் உத்தரப்பிரதேச மாநிலம் கோரக்பூர். எப்போன்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 24, 2019. சரி, பிப்ரவரி 24 என்ன தினமா சொல்ல பார்க்கலாம். போனஸ் கேள்வி. பிப்ரவரி 24 தமிழ்நாட்டில் என்ன தினம், எந்த முக்கிய தலைவரின் பிறந்த நாள்? கரெக்டாக சொல்ல பார்க்கலாம். போனஸ் கேள்வியா? சரி, உத்தரப்பிரதேச மாநிலம் கோரக்பூரில் அந்த முதல் தவணை விடுவிக்கப்பட்டது. சரிங்களா? அதே மாதிரி நடுவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் 21வது தவணை. சரியா? பிஎம் கிசான் திட்டத்தின் 21வது தவணை நம்முடைய கோவையில் இருந்துதான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் விடுவிக்கப்பட்டது. சரி, தென்னிந்தியாவின் அந்த இயற்கை விவசாயிகள் மாநாடு கோவையில் நடைபெறும் போது தான் அந்த 21வது தவணை அந்த அமௌண்ட் வந்து விடுவிச்சாங்க. இன்னைக்கு, அதாவது மார்ச் 13ஆம் தேதியில் இந்த பிஎம் கிசான் திட்டத்தின் கீழ் 22வது தவணை விடுவிக்கப்பட்ட இடம் அஸ்ஸாம் தலைநகரம் கவகாத்தி. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இந்த திட்டத்தின் மூலம் மொத்த விவசாய பயனாளிகள் 9,32,00,000 பேர் இருக்கிறாங்க. ஓகேவா? இதற்காக இன்றைய தினத்தில் விடுவிக்கப்பட்ட மொத்த தொகை ரூபாய் 18,640 கோடி. சரியா? இந்த திட்டத்தின் மூலம் நிதி உதவி 6000, 4 மாதங்களுக்கு ஒரு முறை பார்த்தீங்கன்னா ரூபாய் 2000 வழங்கப்படும். முக்கியமான செய்தி பாருங்க, பயனாளிகளில் 4 ஒருவர் பெண் விவசாயிகள். விவசாயிகளுக்கு தான் அதில் 4 விவசாயிகள், ஒரு விவசாயி பெண் விவசாயிகள் என்பது குறிப்பிடத்தக்கது. அதே மாதிரி மொத்த பயனாளிகளில் 85% பேர் சிறு குறு விவசாயிகள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சூப்பரான பாயிண்ட், இதை விட்டுறாதீங்க. விவசாயிகளுக்கான திட்டங்கள் எப்பவுமே முக்கியமானது. சரியா? அடுத்தபடியாக ஈரானை கண்டித்து ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் தீர்மானம். சரிங்களா? என்ன அப்படின்னு சொல்லி பாருங்க. ஓகேவா? நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், ஷார்ட்ஸில் இந்த வீடியோ வந்து பார்த்துருக்கோம். ஐநாவின் பாதுகாப்பு சபை, யுனைடெட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சிலில் மொத்தம் 15 நாடுகள் தான் மெம்பராக இருப்பாங்க. அந்த 15ல் 5 நாடுகள் பெர்மனன்ட் மெம்பர்ஸ், சரியா, நிரந்தர உறுப்பு நாடுகள், வீட்டோ அதிகாரம் கொண்ட நாடுகள். இதெல்லாம் ஏபிசி சொல்ல பார்க்கலாம். ஏபிசி ஆர்எஃப். சரியா? அமெரிக்கா, பிரிட்டன், சைனா,
ரஷ்யா, பிரான்ஸ். இந்த 5 நாடுகள் தான் வீட்டோ பவர் அதிகாரம் கொண்ட நிரந்தர உறுப்பு நாடுகள். இது தவிர ஒரு 10 நாடுகள் 2 வருஷ ஓகேவா அந்த பதவி காலத்திற்காக தற்காலிகமாக தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. 5+10 15 நாடுகளை கொண்டது ஐநாவின் பாதுகாப்பு சபை. சரியா, இந்த ஐநா பாதுகாப்பு சபையில் ஈரானை கண்டித்து எந்த நாடு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. வளைகுடா நாடுகள் மீது சரி அந்த துபாய், சரியா UAE, ஓகேவா இஸ்ரேல், இந்த மாதிரி சுற்றி எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த வளைகுடா நாடுகள் சரிங்களா மீது ஈரான் தாக்குதல் நடத்துகிறாங்க. அந்த தாக்குதலை கண்டித்து அந்த நாட்டிற்கு எதிராக ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் யார் பாருங்க, பக்ரைன். எந்த நாடுமா? பக்ரைன் நாடு. சரி, பக்ரைன் நாடு தான். சரி, பக்ரைன் தலைமையில் 135 நாடுகள் தீர்மானம் கொண்டு வந்தன. சரி, இந்த 135 நாடுகள் கொண்டு வந்த தீர்மானத்தை நம்முடைய இந்தியா முன்மொழிஞ்சிருக்கிறாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. சரிங்களா? சரி, அடுத்து பாருங்க. அமெரிக்கா தலைமையிலான ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் சரி ஐநா பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு கவுன்சிலில் அமெரிக்கா தலைமையில் 15 நாடுகள், தற்போது அமெரிக்கா பொறுப்பில் இருக்கிற தலைமையாக 15 நாடுகள் உறுப்பினர் இருக்கிறாங்க. இந்த ஐநா பாதுகாப்பு சபையில் இருக்க 15 நாடுகளில் 13 நாடுகள், எத்தனை நாடுகள்மா பார்த்துக்கோங்க, 13 நாடுகள் இந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களிப்பு பண்ணியிருக்கிறாங்க. சரி, நிரந்தர உறுப்பினராக இருக்கிற சீனா மற்றும் ரஷ்யா இந்த ஓட்டிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணலை, கலந்துக்காமல் அவாய்ட் பண்ணியிருக்கிறாங்க. நமக்கு எதுக்கடா வம்பு அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? சரி, முக்கியமான செய்தி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தபடியாக ஒரு மொபைல் செயலி இந்திய தேர்தல் ஆணையத்தால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள ஒரு மொபைல் செயலி. ஏற்கனவே பழசு தான், ஆனால் இன்றைக்கி நியூஸில் வந்திருக்குது பார்த்துக்கோங்க. சி விஜில். சரி, சி விஜில் அப்படிங்கிற ஒரு செயலி இந்திய தேர்தல் ஆணையத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு மொபைல் ஆப். இது தேர்தல் நடத்தை விதிமுறைகளை பார்த்துக்கோங்க. இது தேர்தல் நடத்தை விதிமுறைகளை விதிமீறல்களை பொதுமக்கள் புகைப்படம் அல்லது வீடியோ மூலம் உடனுக்குடன் புகார் செய்ய உதவுகிறது. GPS வசதியுடன் செயல்படும் இந்த செயலியானது புகார்கள் வழங்கப்பட்ட 100 நிமிஷத்துக்குள்ள நடவடிக்கை எடுப்பதை உறுதி செய்கிறது. சரி, ஃபோட்டோவோ வீடியோவோ யாராச்சும் ஓட்டுக்கு பணம் கொடுக்குறாங்க, வேறு ஏதோ தப்பு நடக்குது அப்படின்னா ஃபோட்டோவோ அல்லது ஒரு வீடியோவோ எடுத்து இந்த ஆப் மூலமாக நீங்கள் அனுப்பிச்சிங்க அப்படின்னா சரிங்களா 100 நிமிஷத்துக்குள்ளே இதற்கான நடவடிக்கை, அது தொடர்பான நடவடிக்கை எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா மேற்கொள்ளும் சொல்லிக்கிறாங்க. சரிங்களா? இந்த இடத்துல ஒரு போனஸ் கேள்வி கேட்கலாமா? நம்ம ஏற்கனவே ஷார்ட்ஸில் வீடியோவில் பார்த்தது இந்திய தேர்தல் ஆணையத்தின் ஒரு 40க்கும் மேற்பட்ட மொபைல் செயலிகள், நிறைய நெட்வொர்க்கு, போர்ட்டல் எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து ஒருங்கிணைந்த நெட்வொர்க்காக எலெக்ஷன் கமிஷன் உருவாக்கியிருக்கிறாங்க. அந்த ஒருங்கிணைந்த அந்த நெட்வொர்க்குக்கு என்ன பேருங்கிறத கரெக்டாக சொல்ல பார்க்கலாம். இதை மட்டும் நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய வீடியோவை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி நான் புரிஞ்சுக்கிறேன். யாரெல்லாம் ஆன்சர் சொல்லுங்கன்னு சொல்லி பார்க்கலாம். சரியா? அடுத்தபடியாக சர்வதேச எரிசக்தி முகமை, சரியா இன்டர்நேஷனல் எனர்ஜி ஏஜென்சின்னு சொல்லுவாங்க. சரியா, இன்டர்நேஷனல் லெவலில் பெட்ரோல், கேஸ் பிரச்சனை, டீசல் பிரச்சனை நிறையா போயிட்டு இருக்கும்போது அது தொடர்பான பிரச்சனைகளை சரி செய்வதற்கான ஒரு தலைமை அமைப்பு தான் சர்வதேச எரிசக்தி முகமை. இது உருவாக்கப்பட்ட நாள் நவம்பர் 18. சரியா பார்த்துக்கோமா, நவம்பர் 18, 1974. 1974னா இந்தியாவோட முதல் அணுகுண்டு பரிசோதனை நடத்தப்பட்ட வருஷம். சரியா, ஞாபகம் வச்சுக்கோங்க. உருவாக்கியது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா OECD என்று அழைக்கப்படும் ஆர்கனைசேஷன் ஆஃப் எக்கனாமிக் கோஆபரேஷன் அண்ட் டெவலப்மெண்ட், அதாவது பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் மேம்பாட்டிற்கான ஒரு சர்வதேச அமைப்பு தான் OECD அமைப்பு. இந்த அமைப்பு தான் நவம்பர் 18, 1974 உருவாக்கியிருக்கிறாங்க இந்த IEA அமைப்பை. சரியா, இதன் ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே பார்த்தீங்கன்னா பாரிஸில் இருக்குது. சரியா, ஓகே. நோக்கம் எரிசக்தி பாதுகாப்பு மற்றும் சரிங்களா எண்ணெய் விநியோக இடையூறுகளை எதிர்கொள்ளுதல். வேர்ல்டு லெவலில் எங்கெல்லாம் எரிசக்தி பாதுகாப்பு கரெக்டாக இருக்குதோ அதை மெயின்டைன் பண்ணணும். எண்ணெய் விநியோக இடையூறுகளை எல்லா நாடுகளுக்கும் தீர்த்து வைக்க வேண்டும். சரிங்களா, அதை சரி பண்ணுறதுக்கு தான் இந்த அமைப்பு இருக்குது. ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான அமைப்பு. ஏன்னா இன்டர்நேஷனல் லெவலில் இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கிறதுனால இது முக்கியத்துவம் பெறுது இந்த அமைப்பு. இந்த அமைப்பில் உள்ள மொத்த மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 32 தான். சரியா, இதில் இந்தியா கிடையாது. இந்தியா, சீனா, இந்தோனேஷியா உட்பட ஒரு 13 நாடுகள் இணக்க நாடுகளாக அசோசியேட் மெம்பர்ஸ் அப்படி சொல்லுங்களே, அசோசியேஷன் கண்ட்ரிகளாக செயல்பட்டு வருகிறது. டோட்டல் மெம்பர்ஸ் IEAல எவ்வளோமா 32 தான். ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்கக்கூடாது. அடுத்தபடியாக ஒரு முக்கியமான திட்டம், இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் வந்த திட்டம் நமோ ட்ரோன் தீதி திட்டம். சரியா, தீதினா சகோதரின்னு சொல்லுவாங்களா ஹிந்தியில், அந்த மாதிரி சொல்கிறாங்க, எனக்கு தெரியாது. சரியா, தொடங்கப்பட்ட நாள் நமோ ட்ரோன் தீதி திட்டம் தொடங்கப்பட்ட நாள் பார்த்துக்கோங்க நவம்பர் 30, 2023 தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தின் முக்கியமான நோக்கம் 15,000 மகளிர் சுய உதவிக்குழுக்களுக்கு இந்த ட்ரோன்கள், ஆளில்லா அந்த விமானங்களை வழங்க வேண்டும். சரியா, இது எதற்காக இந்த ட்ரோன்கள் பயன்படுத்தப்படும் அப்படி சொல்லிங்கிறத பாருங்கள். பயன்பாடு திரவ உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகளை தெளித்தல். சரியா, அந்த விவசாயத்தில் பார்த்தோன்னா ஒரு பம்பை வச்சுட்டு அப்படியே
இந்த மருந்துலாம் தெளிச்சுட்டு போவாங்கல்ல, அப்படி அந்த பம்ப் வச்சுட்டு முதுகில் ஷோல்டரில் தொங்க போட்டு கஷ்டப்பட்டு தூக்கிட்டு போட்டு மருந்து அடிக்கும்போது உடம்புக்கும் கஷ்டம். அந்த கெமிக்கல் அந்த ஃபெர்டிலைசர்லாம் யூஸ் பண்ணும்போது ஸ்கின்னுக்கு, கண்ணுக்கு, முடி நிறைய பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரியா? இதெல்லாம் சரி செய்வதற்கு ட்ரோன்கள் தற்போது பயன்படுத்தப்படுகிறது. இந்த மாதிரி உரங்கள், பூச்சிக்கொல்லிகளை தெளிப்பதற்கு இந்த ட்ரோன்களை சரியா வாடகைக்கு விட்டு மகளிர் சுய உதவி குழுவினர் ஓரளவுக்கு ஒரு காசை சம்பாதிக்கணும். அதன் மூலம் அவங்களோட பொருளாதார சூழ்நிலையை சரி செய்யணும். அதுக்கு தான் இந்த திட்டம் தொடங்கியிருக்கிறாங்க. இந்த திட்டத்தின் மூலமாக அந்த ட்ரோன்களை இயக்குவதற்கு 15 நாட்கள் இலவச பயிற்சி மற்றும் நிதி உதவியும் வழங்கப்படுகிறது. சரியா? இந்த திட்டத்தின் காலம் 2023-24 முதல் 2025-26 வரை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த திட்டத்தின் மூலமாக நிதி உதவியும் வழங்கப்படுகிறது. எப்படி சொல்லி பாருங்க, ட்ரோன்களை வாங்குவதற்காக மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு ட்ரோன்களின் விலையில் 80% சரியா 4 பங்கு மத்திய அரசு கொடுக்குறாங்க. துணை கருவிகள், துணை கட்டணங்களாக அதிகபட்சமாக ரூபாய் 8 லட்சம் வரை மத்திய அரசு நிதியுதவி வழங்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஓகே, ரொம்ப முக்கியமானது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தபடியாக இந்த டைட்டில் பார்க், ஐ எம் வேணுகோபால் ஃப்ரம் டைட்டில் பார்க் சொல்லுவாங்கள்ல, அந்த டைட்டில் பார்க் தொடர்பான ஒரு செய்தி இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் வந்திருக்குது பாருங்கள். டைட்டில் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டிட்கோ மற்றும் எல்காட் சரியா தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் சொல்லுவாங்க. அந்த அமைப்பும் எலக்ட்ரானிக் கார்பரேஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்கிறேன் சரியா எலக்ட்ரானிக் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு சொல்கிறேன் எல்காட் அமைப்பு, ரெண்டு அந்த பேர் சேர்ந்து தான் டைட்டில் பண்ண சொல்லுவாங்க. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கான ஒரு பூங்கா சரியா தெற்காசியாவின் முதல் மற்றும் மிகப்பெரிய ஒரு ஐடி பார்க் தான் இந்த டைட்டில் பார்க். திறக்கப்பட்ட நாள் பார்த்துக்கோங்க, ஜூலை 4, 2000 ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. 2000 திறக்கப்பட்ட இடம் சென்னை திருவான்மியூர் பக்கத்தில் இருக்க தரமணி, சென்னையில் இருக்குது. சரிங்க, இதை உருவாக்கியது டிட்கோ மற்றும் எல்காட். டைட்டில் பூங்கா உருவாக்கப்பட்டு வரும் இடம் திருச்சி மற்றும் மதுரை. சரிங்களா? திருச்சி, மதுரையில் இந்த சென்னை மாதிரி அடுத்த டைட்டில் பூங்கா மிகப்பெரிய அளவில் உருவாக்கப்பட்டு வருகிறது. இன்னும் நிறைய இடங்களில் இந்த மினி டைட்டில் பூங்கா உருவாக்கப்பட்டு வருகிறது. சரியாமா? இன்றைய பதிவிற்கான சூப்பர் 6 கேள்விகள். முதல் சூப்பர் 6 கேள்வி, PM கிசான் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? இரண்டாவது சூப்பர் 6 கேள்வி, ஐநா பாதுகாப்பு கவுன்சில் உள்ள மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? சி விஜில் மொபைல் செயலி யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது? மூணாவது சூப்பர் 6 கேள்வி. நான்காவது சூப்பர் 6 கேள்வி, சர்வதேச எரிசக்தி முகமை எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? ஐந்தாவது சூப்பர் 6 கேள்வி, நமோ ட்ரோன் தீதி திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? டைட்டில் பூங்கா சென்னையில் எப்போது தொடங்கப்பட்டது? இதற்கான பதில்களை சூப்பராக சொல்லுங்கள். உங்களுக்கான அரசு பணியை நீங்களே உறுதி செய்வதற்கு வாய்ப்பு கிடைக்கும்போது ரிவிஷன் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.